விஜய் வந்தா தேவை. விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியிலே இல்ல மொத்தமாவா? மொத்தமாகவே அவர் வந்தா நல்லா இருக்கும். அதனால ஒரு வாட்டி அந்த பையனுக்கு போட்டு பார்க்கணும் விஜய். இப்போ வந்துக்கிறாரு, புதுசாக வந்துக்கிறாரு. அவர் எப்படி எல்லா மக்கள்லாம் எப்படி ஓட்டு போடுவான்னு தெரியாது. இந்த முறை இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். ஆனால் இப்போ நடுவில் டிவிகே வந்ததுக்கப்புறம் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியாக இருக்கும். இந்த தடவை எடப்பாடி தான் ஜெயிப்பார். எடப்பாடி தான். ஆமாம், நம்ம பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு தான் நம்மளுக்கு ஆதரவு. டிவிகே வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்றாங்க எல்லாம். அதனால ஒரு வாட்டி அந்த பையனுக்கு போட்டு பார்க்கணும் விஜய். இப்போ விஜய் ஓகே, அவரை தவிர மற்ற யாரையும் தெரியாது. இப்போ அவங்கள நம்பி எப்படி நீங்க ஓட்டு போட போறீங்க? அதான்ப்பா. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல நம்ம வழக்கமா ஒவ்வொரு தொகுதியை கவர் பண்ணி அங்குள்ள மக்கள் கிட்ட கேட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த முறை நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ணா நகர் தொகுதியில தான் நம்ம இப்ப இருக்கோம். அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே கேண்டிடேட் வாங்கின ஓட்டும் சரி, அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல் பெர்சன்டேஜ் இந்த தொகுதியில் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா ஏடிஎம்கே கிட்ட ஒரு நல்ல ஒரு ரீச், அதாவது அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா இது இருந்திருக்கு. இப்பதான் இந்த 2027 எலெக்ஷன்ல டிஎம்கே அவங்க ஒரு தொகுதி மக்களை கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனை வச்சிருந்தாங்க. சரி, இந்த 2026ல இங்க உள்ள தொகுதி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா அல்லது என்டிகேவா இப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி இங்குள்ள மக்கள் கிட்ட நம்ம டீட்டெயிலா ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணி அவங்கெல்லாம் யாரை சூஸ் பண்றாங்க, அவங்களோட எம்எல்ஏவா யார் இருக்கணும் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்குள்ள மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியை பற்றின ஒரு சின்ன ஒரு அலசல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க மோஸ்ட்லி நல்ல ஒரு ஐடி எம்ப்ளாயீஸ், ஒரு எஜுகேட் பீப்புள் மோஸ்ட்லி, அப்புறம் ஒரு எலைட் பீப்புள்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள் தான் அதிகம். இந்த தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை சூஸ் பண்றதுல தெளிவா இருக்காங்கிறதுல கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்ல உள்ள காம்படிஷன் மாதிரி தான். ஒரு 25K ஓட்டு டிஃபரெண்ட்ல தான் வின் பண்ணாரு. ஸோ இந்த முறை அவர் எந்த மாதிரியான, அதாவது அதே எம்எல்ஏவான ஜிகே மோகன் தான் இந்த முறை வின் பண்ண போறாரா, இல்ல புதுசா வந்திருக்க டிவிகேவா, இல்ல மற்ற கட்சிகளா அப்படிங்கறத மக்கள் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எந்த மாதிரியான ஒப்பீனியனை மக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுல தான் வாங்க போலாம். எனக்கு அந்த விஜய் வந்தா தேவை. விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியிலே இல்ல மொத்தமாவா? மொத்தமாகவே அவர் வந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஏன் மற்ற ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்க கட்சி அவங்க அந்த நேரம் தான் பாக்குறாங்க, அடுத்த நேரம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இவங்க வந்தா நல்லா இருக்கும். இல்ல புதுசா வந்த கட்சி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? புதுசா வந்தவங்க நீனும் கொஞ்ச நாள் அதுல வரணும்ல, ஒரே ஆளை பார்த்தா எப்படி? அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீனே இந்த வேலை நீயே செஞ்சா எப்படி? இன்னொரு ஆளை மாத்திட்டேன்ல, அவரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. ஆமா, அதான் வேற ஒண்ணு. போன டைம் யாருக்கு போட்டிருந்தீங்க? போன வாட்டி நான் அம்மாவுக்கு போட்டேன். இந்த முறை அவங்க மேல நம்பிக்கை இல்லையா அதிமுகல? அம்மா இந்த முறை இல்லையே. அவங்க இல்ல, போன எலெக்ஷன்ல 2021ல அந்த எலெக்ஷன்ல யாருக்கு? அப்பவே அம்மாவுக்கு தான் போட்டேன். அப்போ அதிமுக தான். ஓகே. அதான் எடப்பாடிக்கு. எடப்பாடி. அதான் இந்த முறை எடப்பாடி மேல அவங்க மேல நம்பிக்கை இல்லையா? எடப்பாடி என்னமோ எடப்பாடி நல்லா இல்லைன்றாங்க எல்லாம். அதனால ஒரு வாட்டி அந்த பையனுக்கு போட்டு பார்க்கணும் விஜய். இப்போ விஜய் ஓகே, அவரை தவிர மற்ற யாரையும் தெரியாது. இப்போ அவங்கள நம்பி எப்படி நீங்க ஓட்டு போட போறீங்க? அதான்ப்பா, ஒருவேளை அவங்களே செஞ்சா நல்லா இருக்குமா, அதனால மாற்றி வர்றதால அவங்களுக்காக கொஞ்சம் போட்டு பார்ப்போம்னு ஒரு ஆசை போட்டுப்பேன். எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க விஜய் கிட்ட இருந்து? ஒன்றும் பார்க்கல, எதிர்பார்க்கல. அவரும் மக்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவரும் இந்த இதுல அவரை பார்க்கலன்னா அடுத்த இதுல அவரும் அப்படிதான் நிற்பாரு. அதான் அவர் பார்த்தாருன்னா அடுத்த வாட்டி ஜெயிப்பாரு. இவரு மாதிரியே அவரும் பண்ணினாருன்னா அவரும் 10-11 இருப்பாரு. சரி, ஓகே, தேங்க்யூ. புதுசாக இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும். டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வரும்.
ஓகே, அப்ப ஏற்கனவே அவங்க 2 பேரும் தான் போட்டி இருந்துச்சு. இப்போ புதுசா டிவிக்கு வேற வந்திருக்கு. இப்போ வந்துக்கிறாரு, புதுசா வந்துக்கிறாரு. அவர் எப்படி எல்லா மக்கள்லாம் எப்படி ஓட்டு போடுவான்னு தெரியாது. ஒரு இதுவாக தான் இருக்குது, இழிப்பிரியாக தான் இருக்குது. இல்ல இந்த தொகுதியை பொறுத்தவரை யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வருவாங்கன்னு இந்த தடவை வந்து கோகுலேந்திரா சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஓகே, 2 பேருக்குள்ளதான். இவங்க வந்து திமுகவா இல்லை ஏடிஎம்கவா தான். போன முறை என்ன திமுக தான் வச்சிருக்காங்க. ஆமா, இந்த முறை அவங்க தான் வருவாங்கன்னு. ஆமா, அது சொல்றாங்க, வருவாங்கன்னு தான் சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த தொகுதியில ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? இல்லை உங்களுக்கு ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுவீங்க? தீர்க்க முடியாத பிரச்சனைனா தொகுதியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இது இருக்குது, எப்படி சொல்றது, எல்லாமே தீர்க்க முடியாது தான். இல்லை, ரொம்ப வருஷமா அது எந்த கட்சி வந்தாலும் சரி பண்ணவே மாட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வந்தாங்கன்னா சரி பண்ண நினைப்பீங்க இல்லையா? வரவங்க வந்து ஓட்டு கேட்க வராங்க, அதோட வரமாட்டுறாங்க. வந்து செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டுறாங்க. அதுதான் இதுதான் நடந்துட்டு. அதான் நன்றி. யாராச்சும் வந்து செஞ்சுக்கிறாங்களா? ஓட்டு போட்டுக்கு மட்டும் கேட்க வராங்க, அப்புறம் வந்து கேட்க வர மாட்டுறாங்க. கேட்க மாட்டுறாங்க, அந்த பக்கம் திரும்பிக்குவாங்க. தான் நடக்குது, எல்லாரும் அதுவே தான் பண்றாங்க. சரி, ஓகே. இந்த முறை இந்த தொகுதியில யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின். எப்படி இவ்வளவு கான்ஃபிடன்டா சொல்றீங்க? அவர் இப்போ எல்லாம் நல்லது, எல்லாம் லேடிஸுங்களுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுறாரு, செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதனால தான் ஒரு நம்பிக்கை. அவரே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா? இந்த தொகுதி எம்எல்ஏ யார் தெரியலையே. இந்த தொகுதி எம்எல்ஏ தெரியலையா? இந்த இவங்க கோகுலேந்திரம்மாவா? மோகன். மோகன். அவர் எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட நிறைய குறைகள்லாம் தீர்த்து வைப்பாங்களா, கேட்பாங்களா? புது தொகுதியில் உள்ள பிரச்சனைகள்லாம் பார்த்து சரி பண்ணுவாங்களா? சரி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்எஸ்கேனரில் இருக்கோம். என்எஸ்கேனர். இப்போ உங்களுக்கு இந்த அண்ணாநகர் தொகுதி அது என்எஸ்கேனரில் 66 வட்டம் இருக்குது. அங்கே வந்து ஜெய்சங்கர் இருக்கார். ஓகே. இப்போ டிஎம்கே போனது முறை இந்த ஆட்சியில் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அதனால டிஎம்கே வரணுங்கிறீங்க. மற்ற கட்சிக்கு எப்படி அவங்கள பற்றின பங்கீடு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? அவங்கள பற்றியெல்லாம் தெரியல. ஏடிஎம்கே, டிவிகே எங்களுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இவர் வந்தால் இன்னும் நல்லது தான். ஸ்டாலின் ஆட்சியே இருக்கட்டும். ஆமாம், அவர் வந்தாருன்னா நல்லது, இன்னமும் நல்லது தான். ஏன்னா லேடிஸுங்களுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுறாரு. அதனால இப்போ மற்ற கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க, மகளிருக்கு பல வாக்குறுதிகள் திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்கிறாங்க, தெரியலையே யார் செய்வாங்கன்ட்டு நம்பிக்கையில். இவர் செஞ்சுன்னு வராரு, அதனால ஒரு நம்பிக்கையாக சொல்கிறோம். இந்த வாட்டி யார் ஜெயிப்பாங்கன்னு என்னென்னு புரியல. ஆனால் என்ன ஒன்றுனா டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம டிவிகே வேறு இருக்காப்புல. அது ரெண்டும் தான் ரொம்ப போட்டியாக இருக்குது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் ரெண்டுக்கும் போட்டியாக இருக்குது. ஓகே, வேறு எந்த மாதிரியான சக்ஸஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில்? இந்த முறை டிவிக்கே வந்ததுனால ஓட் ஷேரிங் எந்த மாதிரி? ஓட்டு வந்து பிரிஞ்சிடும், ஓட்டு ஷேரிங் பிரியும். போன வாட்டி வந்து ஏடிஎம்கே இருந்தது, அம்மா இருந்தாங்க. அதனால் அம்மா போனதுக்கு அப்புறம் எடப்பாடி, ஓ பன்னீர்செல்வம் அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரியில்லை, எதுவும் இல்லை. இந்த கொரோனா அது இதுன்னு வந்ததுனால இவங்க மக்களுக்கு எதுவும் சரியாக செய்யறதில்லை. ஆனால் இப்போ டிஎம்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மக்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நடுவில் டிவிகே வந்ததுக்கப்புறம் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியாக இருக்கும். இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் எல்லாம் நல்லது பண்ணாங்களா? எம்எல்ஏ இந்த தொகுதியை பொறுத்த வரையும் எம்கே மோகன் வந்து நல்லது தான் எல்லாம் பண்ணிட்டு கொண்டுட்டு இருந்தார். அவர் ஏடிஎம்கேயில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சரியில்லை. ஆனால் எம்கே மோகன் வந்து பண்ணுறாரு. இங்கே அண்ணா நகரில் பொறுத்த வரையும் காலைல வாக்கிங் வரவங்களே எம்கே மோகன் தான் போட்டுட்ருக்காங்க. ரெகுலராக பார்ப்பாங்க. அண்ணா நான் உனக்கு தானே போடுவேன் ஓட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் பெரிய செல்வாக்கு மீறி இந்த மாதிரி டிவிகே ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த தொகுதியில்? டிவிகே வந்து ஜெயிக்குமான்னு என்னென்னு புரியாது. ஆனால் என்ன ஒன்றா இளைஞருங்க, பொண்ணுங்க, அந்த ஓட்டு எல்லாமே டிவிகே தான் போகும். அது ஒன்று. எல்லா மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா புதுசாக ஒரு ஆள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம்னா அவர் வந்து ஆட்சிக்கு வந்து இப்போ வந்து ஸ்டாலின் இருக்கார். ஸ்டாலின்லாம் வந்து அவர் ஒரு பெரிய லெவலில் இருந்து வந்தவர். சின்ன வயசுலேருந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப நொந்து நூலாகி அரசியலை வந்து கரைச்சி குடிச்சிருக்கிறவர் அவர். இவர் விஜய் வந்து கம்மியாக தான் இது பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன ஒன்றுன்னா அவருக்கு எதுவும் தெரியல, ஸ்டாலினுக்கு எல்லாமே தெரியும். அதனால்
நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் மேக்ஸிமம் டிஎம்கே தான் வரலாம். மேக்ஸிமம் எல்லோரும் அது கொடுக்குவாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த தடவை வந்து எடப்பாடி தான் ஜெயிப்பார். எடப்பாடி தான். ஆமாம், நம்ம வந்து பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு தான் நம்மளுக்கு ஆதரவு. ஓகே, எடப்பாடி ஜெயிப்பார் எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஆட்சியில் வந்து எதுவுமே செய்யலை, சொன்ன வாக்குறுதியை பூரா நிறைவேற்றலை. அவர் கரெக்டான வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நிறைவேற்றுவாருன்னு மக்கள் நம்புது. அதனால எடப்பாடி ஜெயிப்பாருன்ற ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகே, இப்போ திமுக ஆட்சி ஓகே எதுவுமே செய்யலை. இன்னொரு பக்கம் டிவிக்கு கட்சி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு என்னது விஜயா? விஜயை பற்றிலாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. அவர் ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட்டணிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் வரலங்கிற மாதிரி ஒரு. அவர் எதுக்குமே வரமாட்டாரு. அதெல்லாம் அரசியல்ல வந்து சும்மா அதை எப்படி சொல்றது, அரசியல்ல எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாவது வந்து சும்மா வந்தம்மா கவுத்தம்மான்ட்டுலாம் இருக்க முடியாது. என்ன அவர் வந்து செஞ்சிருக்காரு, இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு, இன்னுமே என்ன செய்ய போறாரு, இவருக்கு என்ன அதனுடைய அனுபவம் இருக்கு. பணம் வச்சிருந்தா எது வேணும்னாலும் செஞ்சிடலாம், செய்ய முடியாது. அதனால நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அவரை பற்றிலாம் எதுவும் தெரியல. கன்ஃபார்மா இது வந்து நான் சொல்றேன், என்னுடைய நம்பிக்கை வந்து எடப்பாடிக்கு முழு ஆதரவு இருக்கு. அதனால நான் பிஜேபி, அதனால நான் எடப்பாடிக்கு ஆதரவு. நீங்க பிஜேபி, அப்போ எடப்பாடிக்கு ஆதரவு. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த நிச்சயம் வரும், டெஃபினட்டா வரும், அதுல மாற்று கருத்து இல்லை. டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும். டிவிக்கே வந்தா? ஆமாம். இந்த தொகுதி மட்டுமா இல்லை ஓவராலாவா? ஓவரால் டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும். ஏன் ஏற்கனவே பெரிய கட்சி இருக்குல்ல, டிஎம்கே டிஎம்கே, அந்த கட்சிகள்கிட்ட இல்லாத டிவிக்கு வந்தா என்ன புதுசாக வரட்டுமே? ஏன்னா மக்களே தான் கூப்பிட்டாங்க டிவிக்கு. இப்போ மக்களே வந்து அவர் வரட்டும், அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்களே எதிர்பார்க்குறாங்க டிவிக்கு வரணும். கரெக்ட். ஓகே, டிவிக்கு வந்தால் எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? இப்படி மற்ற கட்சி பண்ணாத இவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் தான் எல்லாமே சொல்கிற அளவுக்கு கொள்கை கோட்பாடில் எல்லாமே சொல்லியிருக்காருல்ல, அது வரட்டும். நல்ல விஷயம் தானே அதெல்லாம். நல்லா வந்தால் நல்லா இருக்கும். இப்போ ஏற்கனவே இந்த தொகுதி எம்எல்ஏ அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணுறது இல்லையா? அது தெரியல உங்களுக்கு. அப்பப்போ காலத்தில் வந்து ஆய்வு பண்ணுவோம். ஓவரால் வந்து நம்ம டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும் தான் இப்போதைக்கு தெரியுது நம்மளுக்கு. டிவியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான், பட் மெஜாரிட்டி வராது யாருக்குமே. இதுலேயும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிக்சடாக தான் எல்லாமே வரும். பட் எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓகே, எதை வச்சு சொல்றீங்க இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னு? டாக்ஸஸ்ஸு, இப்போ அப்புறம் வந்து நிறைய இவங்க வந்து இது வாங்கியிருக்காங்க, கடன் ஜாஸ்தியாக வச்சுருக்கு. அதை வாங்கி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க, என்ன ப்ராஜெக்ட் நடந்திருக்குன்றத பெரிய அளவில் தெரியல. பண்ணிருக்கேன்றாங்க, அது அந்த அளவுக்கு தெரியல. இல்லை, அவங்க கடன் வாங்குறதுமே மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அப்படி இப்படி தான். அது ஃப்ரீ ஸ்கீம் தான் கொடுத்தாங்க. ஃப்ரீ ஸ்கீம் என்றைக்குமே ஒர்க் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்தா ஃப்ரீ தான் அது. அதே ஒரு இண்டஸ்ட்ரியோ ஏதோ ஒரு மக்களுக்கு உபயோகமாக ஏதாவது பண்ணாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் பின்னாடி வேலை வாய்ப்பு கிடைக்கிற போல பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரீ கொடுக்கறது அது ஃப்ரீ தான், அவ்வளோதான். நிறைய கட்சிகளும் ஃப்ரீ ஸ்கீம் தானே எடுத்துகிட்டு வராங்க. அது இப்போ வர கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லா கட்சிகளையுமே சொல்கிறீங்க? ஆமாம், யார் எல்லா கட்சியாக இருந்தாலும் ஃப்ரீ ஸ்கீமை கம்மி பண்ணுறது நல்லது. அப்போ இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கீம் ஒத்து வராது? ஆமாம், இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ திடீர்னு கம்மி பண்ண முடியாது. எல்லாரும் மாற்றி பழங்கிட்டாங்க. இப்போ ஜென்ரலி வந்து மிடில் அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. கீழே இருக்கிறவங்க ஃப்ரீ தான் எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க, ஃப்ரீயை வச்சு இந்த ஒரு கிடைக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டை, சொற்ப அமௌண்ட்டை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக கிடைச்சா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாவோ, இப்போ நான் இன்னைக்கு இங்கே ஒரு இருக்கிறோம், ஒரு ஏதாவது அவங்களுக்கு உபயோகப்படுற இதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற போல இருக்கணும். அவங்க குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பாக கிடைக்கிற போல இருக்கணும். அல்லாட்டா வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் அதே போல் இருந்தால் கூட அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஏதோ இருக்குது. ஒரு மெடிசன், ஒரு மருந்து பொருட்கள் கொஞ்சம் கம்மி விலையில் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுக்கலாம், அல்லாட்டா நல்லா இது பண்ணலாம். இதே போல் இந்த ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்தா அது ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்டே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணி வச்சு கொடுத்தாங்கன்னா, இப்போ கிங்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நல்ல இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது இந்த இலவசத்துக்கு மாற்றம் இதாக பண்ணலாம். ஒன்று மெடிக்கல் கொடுக்கலாம், அல்லாட்டா இதே போல் அவங்களுக்கு முதியோருக்கு ஒரு சப்போர்ட்டாக யாரும் பசங்க பண்ணாத போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு கவர்மெண்ட் இல்லம் நடத்தலாம் நல்லபடியாக. அப்படி அதே போல் இருந்ததுன்னா இந்த ஃப்ரீ வந்து பெனிஃபிட் லாங் டேர்மில் வந்து நல்லா இருக்கும். ஒரு சமயம் இப்படி போச்சுன்னா இந்த முதியோர்களை கைவிடுறது கூட கம்மியாயிடும். அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
அது 2 ஃப்ரீயை வச்சுக்கிட்டு என்ன பண்ண இவ்வளோ கோடி போகுது, அந்த கோடியில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், அதே போல் பண்ணால் நல்லதுன்னு என்னோட. ஓகே, அப்போ இந்த எலெக்ஷன்ல ஓவரால் எல்லா தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்சன்டேஜ் யார் அதிகமாக வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் இது இருக்குது. மக்கள் இப்போ நினைக்கிறது வேற, ஓட்டு போடும்போது எல்லாரும் மனநிலை மாறும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்று சொல்லுவாங்க, ஓட்டு போடும்போது கண்டிப்பாக மாறும். அதை வந்து நம்ம யூகிக்க முடியாது, அது கண்டிப்பாக யூகிக்க முடியாது. இப்போ நான் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பேன், இப்போ சந்தோஷமா இருக்கும், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கலாம், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவர் கூட கட்சியில் இருக்கலாம், அவங்க வந்து திடீர்னு நான் அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் மக்கள் வரும்போது அந்த இது மாறிடுவாங்க. அன்னைக்கு மக்கள் தெளிவாக இருப்பாங்க, டிசைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ வரும்போது கண்டிப்பாக மாறிடும். ஓகே, தேங்க்யூ.